கல்வி நிலையங்களில் மாணவர்களிடம் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் கற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் பிரிவினையை தூண்டும் கருத்துகள் மற்றும் நடவடிக்கைகளுக்கு இடமளிக்க கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் இந்தியாவின் கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு ஒளிவிளக்காக உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கையால் 2030க்குள் அடையலாம் என்ற கல்வி வளர்ச்சியை திராவிட மாடல் கொள்கையால் இப்போதே அடைந்துவிட்டதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். உலகளாவிய வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ்நாட்டு மாணவர்களை தயார்படுத்த வேண்டும் என்றும் காலத்துக்கு ஏற்ப பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தல் முறைகளை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். உலகம் முன் எப்போதும் இல்லாத வேகத்தில் மாறிட்டு வருது. ஏஐ, கிரீன் எனர்ஜி இண்டஸ்ட்ரி 4.0 இதெல்லாம் தான் பொருளாதாரங்களை முடிவு பண்ணுது. நம்ம பல்கலைக்கழகங்களும் வளரும் தேவைகளுக்கேற்ப மாணவர்களை உருவாக்கணும். டேட்டா சயின்ஸ், ரினியூவல் எனர்ஜி, அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் போன்ற புதிய துறைகளை பாடத்திட்டத்தில் இணைக்கணும். தொழில்துறையினர் கூட இணைந்து உலகின் தேவைகளை பிரதிபலிக்கிற பாடப்பிரிவுகளை வடிவமைச்சு பல்துறை கற்றலை ஊக்குவிக்கணும். பின்னர் கூட்டத்தின் இறுதியில் பேசிய முதலமைச்சர் அமெரிக்காவில் அதிபர் எடுத்து வரும் நடவடிக்கைகளால் திறமை வாய்ந்த பொறியாளர்கள், அறிவியல் அறிஞர்கள் தாயகத்துக்கு திரும்பும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் என்றும் அவர்களின் திறமையை பயன்படுத்தி ஆராய்ச்சி பணிகளையும் உயர்கல்வி அமைப்புகளையும் உலகத்தரத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் கல்வி நிலையங்களில் அறிவியல் பூர்வமான கருத்துக்களை கற்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். கல்வி நிலையங்களில் அறிவியல் பூர்வமான கருத்துக்களும் கல்வி மட்டுமே போதிக்கப்பட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டு அங்கு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களையோ கட்டுக்கதைகளையோ தவறையோ மாணவர்களிடம் பரப்பிடக்கூடாது. கல்வியின் அடிப்படையை அறிவை செம்மைப்படுத்துவதற்காகத்தான். அறிவியல் ரீதியான உண்மைகளையும் உயர்ந்த மானுட பண்புகளையும் போதிப்பதுடன் மாணவர்களுடைய சமத்துவத்தையும் சமூக சமநீதியையும் கற்பிப்பது தான் உங்களுடைய தலையாய கடமையாக இருக்கணும். பிரிவினையை தூண்டக்கூடிய கருத்துக்களோ நடவடிக்கைகளுக்கோ கல்வி நிலையங்களில் இடமில்லை. இதில் எந்தவித சமரசத்துக்கும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதல்நிலை பட்டதாரிகளுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் ஆதரவான இன்க்ளூசிவ் கேம்பஸ்களை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்விக்கான பொற்காலமாக திராவிட மாடல் ஆட்சி பேசப்பட வேண்டும் என்ற வகையில் ஒவ்வொரு மாணவரின் கல்வித்தரமும் உயர வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.